புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் கழிவறை சென்றபோது விஷவாயு தாக்கியதில் 15 வயது பள்ளி மாணவி மூதாட்டி உள்பட 3 பெண்கள் பலியானார்கள். மேலும் ஒரு சிறுமி உள்பட 2 பேருக்கு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடக்கிறது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் அருகே விஷவாயு தாக்கி பெண்கள் இறந்த நிலையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், கலெக்டர் குலோத்துங்கன் ஆகியோர் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். முதல்வர் ரங்கசாமி அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். அதிகாரிகள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி பெண்கள் பலியான விவகாரத்தில் பாதாள சாக்கடை தரம் குறித்து ஆய்வு செய்யப்படும். அதில் தவறு நடந்திருந்தால் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கூறினார். தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். விஷவாயு பரவலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். விஷவாயு பரவாமல் தடுக்க ரெட்டியார்பாளையம் பகுதியில் மட்டுமில்லாமல் புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் ஆய்வு செய்யப்படும் என முதல்வர் ரங்கசாமி கூறினார். விஷவாயு தாக்கி இறந்தோருக்கு நிவாரணம் தரப்படும். அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் எனவும் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரணமும், மேலும் 2 பெண்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்கி முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். விபத்து குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தவறு நடந்திருந்தால் ஒப்பந்ததாரரின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்றும் முதல்வர் ரங்கசாமி கூறினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் 14 மாவட்ட கலெக்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின், புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட உள்ளது என கூறினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் காரணமாக சட்டசபை கூட்டம் 20ஆம் தேதி தொடங்க உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். 24ஆம் தேதி சட்டசபை கூடும் என முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டத்தொடர் ஜூன் 24ஆம் தேதி தொடங்கியுள்ளது. ஜூன் 24 தொடங்கி ஜூலை 8ஆம் தேதி வரை பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவரும் ஜூன் 24ஆம் தேதி பார்லிமெண்ட் எம்பிக்களாக பதவியேற்கவும் உள்ளனர். இன்று காலை பார்லிமெண்ட்டுக்கு வருகை தந்த அமித்ஷா, நட்டா, ஜோதிராதித்ய சிந்தியா உள்ளிட்டோர் மத்திய அமைச்சர்களாக கோப்புகளில் கையொப்பமிட்டு முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டனர். மனோகர்லால் கட்டார், ஜெய்சங்கர், அஸ்வினி வைஷ்ணவ், பூபேந்தர் யாதவ், கிரிராஜ் சிங் உள்ளிட்டோரும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். டெல்லி சவுத் பிளாக்கில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சக அலுவலகத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கர் பொறுப்பேற்றுக் கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் பொறுப்பு மீண்டும் ஒருமுறை வழங்கப்பட்டது மகத்தான மரியாதையாகும். கோவிட் காலத்தில் சவால்களை திறமையாக எதிர்கொண்டோம். எல்லை பிரச்சினைகளில் கவனம் செலுத்தப்படும் என ஜெய்சங்கர் கூறினார். தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சராக தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகன் டெல்லியில் உள்ள அவரது அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு அதிகாரிகள் மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமராக பதவியேற்ற பிறகு 18ஆம் தேதி பிரதமர் மோடி அவரது தொகுதியான வாரணாசிக்கு செல்ல உள்ளார். விவசாயிகள் கூட்டத்தில் அவர் உரையாற்றுகிறார். மத்திய சட்டத்துறை மற்றும் பார்லிமெண்ட் விவகாரங்கள் குழுத்துறை அமைச்சராக அர்ஜுன் ராம் மேக்வால் பொறுப்பேற்றுக் கொண்டார். புதிய குற்றவியல் சட்டங்களை வெற்றிகரமாக அமல்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும். நிலுவையில் இருக்கும் வழக்குகளை குறைக்கவும் முன்னுரிமை அளிப்போம் என அவர் கூறினார். மோடி தலைமையிலான அமைச்சரவையில் 20 வாரிசுகளுக்கு இடம் கொடுக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் 20 பேரின் பட்டியலையும் வெளியிட்டுள்ளார். பிரதமர் மோடியின் சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் என்றும் தெரிவித்துள்ளார். லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்ற அகிலேஷ் யாதவ் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். பின்னர் பேசிய அவர், பார்லிமெண்டில் மக்கள் பிரச்சினைகள் குறித்து கேள்வி எழுப்புவோம். தற்போது நாட்டின் 3வது பெரிய கட்சியாக சமாஜ்வாதி உருவெடுத்துள்ளது. எதிர்மறை அரசியல் முடிவுக்கு வந்துள்ளது என கூறினார். விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் விடுவிக்கப்பட்டார். புதிய பொறுப்பாளராக ப சேகரும், விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக கௌதம் சிகாமணியும் நியமிக்கப்பட்டனர். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா போட்டியிட உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். செய்தியாளர்கள் ஓடி வந்து மைக்கை நீட்டும் நேரத்தில் எல்லாம் பேட்டி கொடுக்க முடியாது. பேட்டி ஏதேனும் கொடுக்கும் சமயத்தில் கட்சி தலைமை அலுவலகத்திலிருந்து 24 மணி நேரத்துக்கு முன்பாக பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிக்கப்படும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கூறினார். ஏர்போர்ட்டிலிருந்து வெளியேறும் சமயத்தில் யாரும் மைக்கை நீட்ட வேண்டாம். விமானத்தில் வரும்போது எந்த சம்பவங்களையும் நான் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்தார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் நடந்தது. கூட்டத்தில் 9 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்போது பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழகத்தில் எவ்வளவு காலம்தான் பிறரை சார்ந்திருக்கப் போகிறோம்? சுயமாக நாம் வளர வேண்டாமா? காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவது குற்றம் அல்ல. கட்சி கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என கூறினார்.
தெலுங்கு தேசம், ஜனசேனா மற்றும் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக சந்திரபாபு நாயுடு ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் கவர்னர் அப்துல் நசீரை சந்தித்து ஆட்சி அமைக்க சந்திரபாபு நாயுடு உரிமை கோரினார். பவன் கல்யாணும் உடன் சென்றார். ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு நாளை பதவியேற்கிறார். இந்த விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திராவின் தலைநகராக அமராவதியை முதல்வராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். விஜயவாடாவில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் இதனை அறிவித்தார். மேலும் விசாகப்பட்டினம் பொருளாதார தலைநகராகவும் மேம்பட்ட சிறப்பு நகரமாகவும் உருவாக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் புதிய தலைநகரமான அமராவதியின் சுற்றுவட்டார பகுதிகளான ராயப்புடி, இனவொலு, குரகல்லு, நெலப்பாடு, அமராவதி இணைப்புச் சாலைகளை ஒட்டிய பகுதிகளில் நிலத்திற்கான மதிப்பு பன்மடங்கு உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக அங்குள்ள விவசாயிகள், நிலத்தரகர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு கடந்த மே 5ஆம் தேதி நடந்தது. இந்த தேர்வில் குளறுபடிகள் நடந்துள்ளதால் தேர்வை ரத்து செய்ய கோரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் மருத்துவ கவுன்சிலிங் நடத்த இடைக்கால தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தனர். இதற்கு தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். 1768 இடைநிலை ஆசிரியர் காலிப்பணி இடங்களுக்கான தேர்வு ஜூன் 23ஆம் தேதி நடப்பதாக இருந்தது. இந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக இடைநிலை ஆசிரியர் போட்டித் தேர்வு ஜூலை 21ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் ஆண்டுக்கு 2 முறை மாணவர்களை சேர்த்துக் கொள்ள பல்கலை மானிய குழுவான UGC அனுமதி வழங்கியுள்ளது. ஜனவரி, பிப்ரவரி மற்றும் ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் மாணவர் சேர்க்கை நடத்தி கொள்ளலாம். இது அடுத்த கல்வியாண்டு முதல் அமலுக்கு வரும். உலகளவில் பின்பற்றப்படும் நடைமுறையை இந்தியாவிலும் பின்பற்ற முடிவு செய்திருப்பதாக UGC தலைவர் மமிதாலா ஜெகதீஷ்குமார் கூறியுள்ளார். மலாவி நாட்டின் துணை அதிபராக இருந்தவர் சவுலோஸ் கிளாஸ் சிலிமா, வயது 51. இவர் உள்பட 9 பேர் பயணம் செய்த விமானம் மாயமானது. பாதுகாப்புத் துறைக்கு சொந்தமான போர் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் ரேடார் தொடர்பை இழந்ததாகவும் மாயமான விமானத்தை தேடும் பணி முழுவீச்சில் நடப்பதாகவும் மலாவி அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. ஓபன் ஏஐ பயன்படுத்தியதாக ஆப்பிள் நிறுவனம் மீது வரும் புகார்கள் தொடர்பாக ஆப்பிள் நிறுவனத்தை கிண்டல் செய்து வெளியான மீம் ஒன்றை எலான் மஸ்க் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். அந்த பதிவில் தப்பாட்டம் என்ற தமிழ் திரைப்படத்தின் காட்சி பயன்படுத்தப்பட்டிருந்தது. இந்த பதிவால் மகிழ்ச்சி அடைந்த தப்பாட்டம் படத்தின் நடிகரும் தயாரிப்பாளருமான துரை சுதாகர் எலான் மஸ்க்கு நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி விஷவாயு தாக்கப்பட்டு இறந்த நபர்களுக்கு தலா ரூபாய் 25 லட்சம் வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கவர்னர் சம்பவத்திற்கு நீதி விசாரணை உத்தரவிட வேண்டும் எனவும் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நலன் குறித்து தமிழக அரசு நல்ல முடிவெடுக்கும். முதல்வர் ஸ்டாலின் கவனத்துக்கு இந்த விவகாரத்தை கொண்டு செல்வேன். மாஞ்சோலையில் குடிநீர், மின்சார இணைப்புகளை யாரும் துண்டிக்க முடியாது என சபாநாயகர் அப்பாவு கூறினார். சொரிமுத்து அய்யனார் கோயிலுக்கு செல்வதற்கு வனத்துறை கட்டுப்பாடுகள் விதித்தாலும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளது என்றும் தெரிவித்தார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற பின் நாம் தமிழர் கட்சி களம் காணும் முதல் தேர்தல் இதுவாகும். சென்னை மதுரவாயில் காரம்பாக்கம் பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கருணாநிதியின் நினைவுகளை பகிர்ந்தபோது கண்ணீர் சிந்தினார். தர்மபுரியில் சௌமியா தோல்விக்கு திருமாவளவன் தான் காரணம். தனி தொகுதி ஓட்டுகள் திமுகவுக்கு போனதாக பாமக தெரிவித்துள்ளது. நெல் விளைச்சல் பாதிப்பால் தமிழகத்தில் அரிசி விலை கிலோ 80 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆலை உரிமையாளர்கள் கேட்டுள்ளனர். அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி கிடைக்காததால் கோவை மாவட்ட மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி உள்ளதால் அவர் கோவைக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பார் என மக்கள் நம்பிக்கையுடன் உள்ளனர். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் கான்வே மூலம் சந்திரபாபு தனது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த சமயம் பெண் ஒருவர் கான்வே வாகனத்தை துரத்தி கொண்டு பின்னால் ஓடி வந்தார். இதனை கார் கண்ணாடியிலிருந்து பார்த்த சந்திரபாபு உடனடியாக கான்வே காரை நிறுத்தி அந்த பெண்ணை அருகில் அழைத்து பேசினார். வாக்கு இயந்திரத்தில் மோசடி செய்து ஜெகன்மோகனை தோற்கடித்துள்ளனர். இதுகுறித்து விசாரிக்காவிட்டால் பிள்ளைகளுடன் குடும்பமே தற்கொலை செய்து கொள்வோம் என கோதாவரி ஆற்றில் நின்று பிராமணகுடிம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜு தற்கொலை மிரட்டல் விடுத்தார். ராஜுவை சமாதானம் செய்த கொவ்வூர் நகர போலீசார் ராஜு குடும்பத்தினரை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து கவுன்சிலிங் செய்து பத்திரமாக வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். நீட் தேர்வில் முறைகேடு நடக்கவில்லை என்று சொல்வது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதற்கு சமம். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக பல்வேறு வழக்குகள் போடப்பட்டுள்ளன.
தமிழக அரசின் சட்டத்துறை சார்பிலும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். டெல்லி ஏர்போர்ட்டுக்கு கடந்த வாரம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தில் மிரட்டல் விடுத்தவரை தேடிய போலீசார் 13 வயது சிறுவனை கைது செய்துள்ளனர். ஏர்போர்ட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தால் தன்னை காவல்துறையினரால் கண்டுபிடிக்க முடியுமா என்று பரிசோதித்து பார்க்கவே தான் இவ்வாறு செய்ததாகவும் அச்சிறுவன் தெரிவித்துள்ளான். லடாக் லோக்சபா எம்பி முகமது ஹனீஃபா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளார். இதன் மூலம் காங்கிரசின் ஆதரவு எம்பிக்களின் எண்ணிக்கை லோக்சபாவில் 102 அதிகரித்துள்ளது. இண்டி கூட்டணிக்கான ஆதரவு 237 அதிகரித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் ஆலம்கீர் ஆலம். இவரது தனிச் செயலாளர் சஞ்சீவ் குமார் லாலின் வேலைக்காரர் ஜஹாங்கீர் ஆலமின் வீட்டில் 32 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக ஆலம்கீர் ஆலமை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். ராஞ்சி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஆலம்கீர் ஆலம் தனது அமைச்சர் பதவியையும் சட்டசபை காங்கிரஸ் தலைவர் பதவியையும் ராஜினாமா செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புல்டோசர் ஓட்டுநரிடம் கட்டணம் கேட்டதால் சுங்கச்சாவடியை இடித்து தரைமட்டமாக்கியுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி புல்டோசர் ஓட்டுநரை தேடி வருகின்றனர். ஒடிசா சட்டசபை தேர்தலில் நவீன் பட்நாயக் அரசை வீழ்த்தி பாஜக ஆட்சியை பிடித்தது. முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்காக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் முதல்வராக பழங்குடியினத்தைச் சேர்ந்த மோகன் சரண் மாஜி தேர்வு செய்யப்பட்டார். கனக்வர்தன் சிங் தியோ மற்றும் பிரபதி பரிதா துணை முதல்வராக பதவியேற்க உள்ளனர். வங்கக்கடலில் சூறாவளி ராட்சத அலைகள் எழுவதால் ஜூன் 14 வரை ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல மீன்துறை தடை விதித்துள்ளது. இதனால் ராமேஸ்வரம் பகுதியில் 2000 நாட்டு படகுகள் விசைப்படகுகளை மீனவர்கள் கடற்கரையில் நிறுத்தினர். பவர்ஃபுல் பதவியை பெறுவதற்கு கூட்டணி கட்சிகள் காய் நகர்த்துகின்றன. ஆனால் பதவியை விட்டுத்தர முடியாது என்பதில் பாரதிய ஜனதா உறுதியாக நிற்கிறது. தருமபுரி மாவட்டம் தென்கரை கோட்டையில் உள்ள கல்யாணிராமர் கோயிலில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு திருக்கல்யாணம் மற்றும் தேர் திருவிழா நடந்து வருகிறது. முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் இன்று நடந்தது. கல்யாண கோலத்தில் காட்சியளிக்கும் ராமர் சீதையை கண்டால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம். இதனால் ஏராளமான இளைஞர்கள் இளம்பெண்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் உள்ள ஆளவந்த மாரியம்மன் சித்தி விநாயகர் பாலமுருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே உள்ள ஸ்ரீ கெங்கையம்மன் கோயில் வைகாசி மாத திருவிழா கடந்த 4ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று கெங்கையம்மன் புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளினார். காப்பு கட்டி விரதமிருந்த இளைஞர்கள் ஏராளமானோர் உடம்பில் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். சேலம் மாவட்டம் வீரகனூர் மகாசக்தி மாரியம்மன் கோயிலில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு தேர் திருவிழா நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட சுவாமி தேர் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கடலூரில் இந்திய மாணவர்கள் சங்கத்தினர் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட முயற்சித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க 50க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் தையூர் பங்களாவில் மின் இணைப்பை துண்டித்ததை எதிர்த்து முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அனிதா சுமன் ராஜேஷ் தாஸின் கோரிக்கையை ஏற்க முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். கேரளாவைச் சேர்ந்த சிலர் ஒரு காரில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்தனர். அங்கு பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்த அவர்கள் மீண்டும் ஊருக்கு திரும்பினர். வத்தலகுண்டு நெடுஞ்சாலையில் பெருமாள் மலை பகுதியில் சென்றபோது திடீரென கார் தலைக்குப்பிற கவிழ்ந்தது. அதிர்ஷ்டவசமாக காரில் வந்தவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். ஹோசூரைச் சேர்ந்த பாமக வக்கீல் கனல் கண்ணன் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்கை திரும்ப பெற வலியுறுத்தி ஹோசூர் கோர்ட் முன்பு பாமகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது பேசிய பாமக செய்தி தொடர்பாளர் பாலு, தமிழகம் முழுவதும் வக்கீல்கள் மீது போலீசார் பொய் வழக்கு போடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் என குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் நெல் விளைச்சல் பாதிப்பு காரணமாக 1 கிலோ அரிசி 80 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஜூலை மாதம் முதல் அரிசி விலை மேலும் உயரும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அரிசி விலை உயர்வால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கோவை ஏர்போர்ட் முன்புறம் உள்ள 100 மீட்டர் உயர கொடிக்கம்பத்தில் பின்னோக்கி வந்த சொகுசு கார் ஒன்று வேகமாக மோதியது. இதில் கார் கண்ணாடி சுக்கு நூறாக நொறுங்கியது. காரை ஓட்டி வந்த விளாங்குறிச்சியைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவரிடம் சிஎஸ்ஐஎஃப் வீரர்கள் விசாரணை நடத்தினர். இதனால் ஏர்போர்ட்டில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
பிரதமர் மோடி தொடர்ந்து பதவி வகிக்க வேண்டும் என கொடைக்கானலில் ராஜ சிம்மாசன யாகம் ஸ்ரீ மகா சக்தி பீடாதிபதி சுந்தரவடிவேல் சுவாமிகள் தலைமையில் நடந்தது. இண்டி கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் இந்தியா அழிந்து போயிருக்கும். மணிப்பூர் பிரச்சினை 6 மாதத்தில் முடிவடையும். இதற்கு யார் காரணம் என்று விரைவில் மக்களுக்கு தெரியும். எங்களுக்கு அண்ணாமலை முக்கியமில்லை, மோடிதான் முக்கியம். அண்ணாமலையை பற்றி சிந்திக்க வேண்டாம் என சுந்தரவடிவேல் சுவாமிகள் கூறினார். பக்ரீத் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆட்டுச் சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானது. ஆடுகளின் வளர்ப்பு செலவு அதிகமானதால் ஆடுகளின் விலை உயர்ந்துள்ளதாகவும் இதனால் வர்த்தகம் குறைந்துள்ளதாகவும் வியாபாரிகள் கூறினர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்தவர் கணேஷ்குமார். மதிமுகவை சேர்ந்த இவர் நகராட்சி கவுன்சிலராக உள்ளார். இவருக்கு சொந்தமான கடையை மாரியப்பன் என்பவர் குத்தகைக்கு எடுத்து பூஜை பொருட்கள் விற்பனை செய்து வருகிறார். அந்த கடையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இருப்பினும் ரூபாய் 50,000 மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. நாகையில் இயங்கி வந்த அரசு தலைமை மருத்துவமனையை ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இடமாற்றம் செய்ததை கண்டித்தும் தலைமை மருத்துவமனையை அதே இடத்தில் தொடர்ந்து செயல்படுத்த வலியுறுத்தியும் 2000க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 3 மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பித்ததால் மக்கள், வாகன ஓட்டிகள் பாதிப்படைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோளிங்கர் அடுத்த போலிப்பாக்கம் கிராமத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் கோமாரி நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமை ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்தி துவக்கி வைத்து கால்நடைகளுக்கு ஊட்டச்சத்து தாது உப்புகள், பசுந்தீவன உற்பத்தி விதைகள் வழங்கினார். தருமபுரி மாவட்டம் வேற்றப்பட்டி கிராமத்தில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை. இதுபற்றி கேட்டதற்கு டேங்க் ஆபரேட்டர் இழிவாக பேசினார். ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திருப்பத்தூர் நெடுஞ்சாலையில் காலிக்குடங்களுடன் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தாட்கோ மூலம் ரூபாய் 1.96 கோடி மதிப்பில் புதிய கான்கிரீட் தொகுப்பு வீடுகள் கட்டும் பணிகளை தாட்கோ தலைவர் மதிவாணன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நரிக்குறவர் மக்களிடம் வீடு கட்டுவதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் என்னிடம் சொல்லவும் எனவும் தெரிவித்தார். திருப்பத்தூர் நிம்மியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ரஜினிகுமார் அதே பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் கோவிந்தராஜுக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுத்துள்ளார். இதை திருப்பி கேட்டபோது தகராறு ஏற்பட்டு ரஜினிகுமார் தாக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து புகார் அளித்து 2 மாதமாகியும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி எஸ்பி அலுவலகம் முன் ரஜினிகாந்தின் மனைவி மற்றும் சகோதரி தர்ணாவில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த மம்முடிமானப்பள்ளி பகுதியில் சாலையின் ஓரத்தில் உள்ள புளிய மரத்தினால் அப்பகுதியில் ஏராளமான விபத்துகள் நடப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே உடனடியாக இந்த புளிய மரத்தை அகற்ற வேண்டும், இல்லாவிடில் போராட்டம் நடத்துவோம் என அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருக்கும் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் செத்துக் கிடக்கும் மீன்களால் துர்நாற்றம் வீசுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சோத்துப்பாக்கம் ரயில்வே கேட்டில் லாரி ஒன்று மாட்டிக்கொண்டதால் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி ஏர்போர்ட்டில் 1112 கோடியில் கட்டப்பட்ட புதிய முனையம் பயன்பாட்டுக்கு வந்தது. சென்னை திருச்சி இண்டிகோ விமானம் முதலாவதாக புதிய முனையத்துக்கு வந்தது. அதற்கு தண்ணீரை பீச்சி அடித்து வாட்டர் சல்யூட் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. புதிய முனையத்தில் 60 வருகை கவுண்டர்களும் 44 புறப்பாடு கவுண்டர்களும் உள்ளன. ஒரு நாளில் குறைந்தபட்சம் 240 விமானங்களை கையாளும் திறன் கொண்டது. ஒரே நேரத்தில் 3500க்கும் மேற்பட்ட பயணிகள் கையாளலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி செல்லும் கோத்தகிரி சாலையில் 2 காட்டு யானைகள் உலா வந்தன. யானைகளை இளைஞர்கள் சிலர் வீடியோ எடுத்தனர். அந்த வழியாக காரில் வந்த போலீஸ் எஸ்ஐ அவர்களை அங்கிருந்து செல்லுமாறு கூறினார். அவர்களை நோக்கி யானை ஓடி வந்தது. இளைஞர்களும் போலீஸ் எஸ்ஐயும் அங்கிருந்து தப்பி ஓடினர். எஸ்ஐயின் காரை யானைகள் சேதப்படுத்தியது. வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்திய தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் வீரலட்சுமி மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பருத்தி ஏலம் நடந்தது. விவசாயிகள் மொத்தம் 841 மூட்டைகளில் 269.21 குவிண்டால் பருத்தியை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். இவை மொத்தம் 20 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படுவதாக பரவும் தகவல் வதந்தியே என தமிழக அரசின் உண்மை கண்டறியும் குழு விளக்கம் அளித்துள்ளது. 2022 ஜூலையில் வெளியான செய்தி தற்போது பகிரப்பட்டு வருகிறது. மின்கட்டணத்தை உயர்த்துவது குறித்து தமிழக அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. கர்நாடகம், ஆந்திராவுக்கு பருவமழை இடம்பெயர்ந்ததால் தமிழகத்திற்கு 14ஆம் தேதி வரை வெயில் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொன்னேரி பகுதியில் இரவு நேரத்தில் தொடர்ந்து மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் பொதுமக்கள் சாலையில் படுத்துறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
சென்னை தரமணி, வேளச்சேரி, துரைப்பாக்கம் பகுதிகளில் கடைகளின் மேற்கூரை ஓட்டை உடைத்து தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட பழைய குற்றவாளி காசி என்பவரை போலீசார் கைது செய்தனர். பெருங்குடி ரயில் நிலையத்தின் மேற்கூரையில் படுத்திருந்த அவரை தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்தனர். குற்றவாளியை கைது செய்த தனிப்படை போலீசாரை சென்னை மாநகர கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் பாராட்டினார். கொடுங்கையூரில் காதல் பிரச்சினையில் இளைஞரை சரமாரியாக வெட்டிய காதலியின் அண்ணன் உட்பட 4 பேர் கைதாகினர். திருப்பூர் கருவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமசாமி மேட்டூரில் நடந்த தனது பேத்தியின் காதுகுத்து நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு தனது குடும்பத்தினருடன் வாடகை காரில் திருப்பூருக்கு புறப்பட்டார். ஊத்துக்குளி புலவர்பாளையம் அருகே வந்தபோது ஈரோடு நோக்கிச் சென்ற அரசு பஸ் கார் மீது மோதியது. இதில் ராமசாமி, அவரது மனைவி சந்திரா ஸ்பாட்டிலேயே பலியாயினர். படுகாயமடைந்த மகள் ஐஸ்வர்யா, டிரைவர் மகேஷ்குமார் ஆகியோர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டல் எதிரே ராமலிங்கம் என்ற முதியவர் குடிபோதையில் இறந்து கிடந்தார். அவரது சடலத்தை உறவினர்கள் எடுத்துச் செல்ல போலீசார் அனுமதி மறுத்தனர். இதனால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை பந்தய சாலை நடைபாதை அருகே மாநகராட்சிக்கு சொந்தமான சந்தன மரத்தை வெட்டி சிலர் கடத்தி சென்றனர். மாவட்ட கலெக்டர் வீடு, வருமான வரி அலுவலகம் அருகே நடந்துள்ள இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் மர்ம நபர்களை தேடுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவரது 14 வயது மகன் சுதர்சனமும் ராமசாமி என்பவரது 17 வயது மகன் லோகேஷும் பரமத்தி சாலையில் கார் ஓட்டி பழகினர். அப்போது எதிரே வந்த கார் மீது இவர்கள் சென்ற கார் மோதியது. இதில் சிறுவர்கள் இருவரும் பரிதாபமாக இருந்தனர். இதுபற்றி போலீசார் விசாரிக்கின்றனர். தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி சாலை சோலைக்கொட்டாய் பகுதியில் உள்ள ஒரு கடையில் சின்னசாமி என்பவர் தனது மகனுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்குவதற்காக பைக்கை நிறுத்திவிட்டு சென்றார். அந்த வழியாக வந்த தனியார் ஆம்னி பஸ் அவர் மீது மோதியது. தனது மகன் கண் முன்னே சின்னசாமி பலியானார். பஸ் டிரைவரை பிடித்து போலீசார் விசாரிக்கின்றனர். திருப்பத்தூர் மத்திய பஸ் ஸ்டாண்டில் படுத்திருந்த பயணி ஒருவரிடம் இளைஞர் ஒருவர் நைசாக செல்போனை திருடிச் சென்றார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது. போலீசார் புகாரை வாங்க மறுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதிக அளவு லஞ்சம் கேட்பதாக எழுந்த புகாரை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். 5 மணி நேர சோதனையில் டிஃபன் பாக்ஸ் மற்றும் ஆவணங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கணக்கில் வராத 1,19,830 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொப்பையாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜாமணி என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் 60 சவரன் நகையை கொள்ளையடித்து தப்பினர். கொள்ளையர்கள் சிசிடிவி கேமரா பதிவுகளையும் திருடிச் சென்றது விசாரணையில் தெரிந்தது. திருநாவலூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பாபு கடந்த 9ஆம் தேதி மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். 6 மாதங்களுக்கு முன்பே தொழில் போட்டி காரணமாக தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தனக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பாபு புகார் மனு அளித்துள்ளார். இந்நிலையில் புகார் மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் திருவாரூர் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் அகிலாண்டேஸ்வரியை பணியிடை நீக்கம் செய்து தஞ்சை சரக டிஐஜி உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் லட்சுமி நகர் மில்லர் ஸ்டாப் பகுதியில் உள்ள ஒரு கடையில் தடை செய்யப்பட்ட 5 கிலோ குட்கா பொருட்களை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அவற்றை விற்பனை செய்த கடை உரிமையாளர் கேரளாவைச் சேர்ந்த முகமது பர்கான் என்பவரை போலீசார் கைது செய்து ரூபாய் 25,000 அபராதம் விதித்தனர். இதேபோல் குட்கா விற்பனை செய்த மேலும் 4 கடைகளுக்கு தலா ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்பட்டது. வாலாஜாபாத் அருகே ஊத்துக்காடு டாஸ்மாக் கடையில் அடிதடி தகராறு ஏற்பட்டது. இதில் நண்பருடன் குடிக்கச் சென்ற எல்லை பாதுகாப்பு படை வீரர் குத்திக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த கோட்டைச்சேரி பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் டியூபுகளில் அடைத்து விற்பனைக்காக வைத்திருந்த 200 லிட்டர் கள்ளச்சாராயத்தை போலீசார் கைப்பற்றி அழித்தனர். கள்ளச்சாராயத்தை பதுக்கி வைத்திருந்ததாக சரண்ராஜ் மற்றும் சேட்டையன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் இருவரையும் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் நேற்று இரவு 8 மணி முதல் 7 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை குழுவினர் விடிய விடிய சோதனையில் ஈடுபட்டனர். இதில் கணக்கில் வராத 60,540 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் நரசிங்கபுரத்தை சேர்ந்தவர் வேலுசாமி, ஓய்வு பெற்ற போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். இவருக்கு 2022ஆம் ஆண்டு முன்னாள் பாரதிய ஜனதா நகர தலைவரான குமார் என்பவர் ரூபாய் 3 லட்சத்துக்கு காசோலை வழங்கினார். அந்த காசோலை பணமில்லாமல் திரும்பியதால் வேலுசாமி ஆத்தூர் விரைவு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஞானசம்பந்தம் குமாருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனையும் வேலுசாமிக்கு 2 மாதத்துக்குள் ரூபாய் 6 லட்சம் வழங்கவும் உத்தரவிட்டார். தேனி நகரின் மையப்பகுதியில் உள்ள ஒரு கடையில் 3 மர்ம நபர்கள் செல்போன் உதிரி பாகங்கள் வாங்கினர். அதற்கான பணம் ரூபாய் 700 கூகுள் பே மூலம் செலுத்திவிட்டதாக கூறினர். பணம் வரவில்லை என உரிமையாளர் பகதூர் கேட்க கூட்ட நெரிசலை பயன்படுத்தி 3 பேரும் தப்பினர். சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடக்கிறது.
சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் பகுதியில் அமுதா, மோகன் ஆகியோர் காலி மது பாட்டில்கள், இரும்பு பொருட்களை சேகரித்து பிழைப்பு நடத்தி வந்தனர். மது அருந்தும் பழக்கமுடைய இருவரும் ஒன்றாக சேர்ந்து மது அருந்தினர். அப்போது ஏற்பட்ட தகராறில் அமுதாவின் தலையில் கல்லை போட்டு மோகன் கொலை செய்தார். அவரை போலீசார் கைது செய்தனர். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு திபெத்தின் 30 இடங்களுக்கு மறுபெயர் சூட்டும் பரிந்துரைக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தில் தனது கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதாக கூறி சில பகுதிகளுக்கு சீனா பெயர் வைத்து இந்தியாவை வெறுப்பேற்றியதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மலாவி நாட்டின் துணை அதிபராக இருந்தவர் சவுலோஸ் கிளாஸ் சிலிமா, வயது 51. இவர் உட்பட 10 பேர் பயணம் செய்த விமானம் விபத்துக்குள்ளானது. பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான போர் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் ரேடார் தொடர்பை இழந்தது. இந்த விபத்தில் 10 பேரும் பலியாகிவிட்டதாக மலாவி அதிபர் லாசரஸ் சக்வேரா தெரிவித்துள்ளார். பாரா தடகள உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மாரியப்பனுக்கு 75 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதல்வர் ஸ்டாலின் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டின் 21வது லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா, வங்கதேசம் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 113 ரன்கள் எடுத்தது. எளிதான இலக்குடன் களமிறங்கிய வங்கதேச அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 109 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் 4 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணி த்ரில் வெற்றி பெற்றது. எக்ஸ் தளம் டெஸ்லா நிறுவனங்களின் அதிபர் எலான் மஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் 2017 முஜிபுர் ரஹ்மான் இயக்கத்தில் வெளியான தப்பாட்டம் தமிழ் படத்தின் காட்சி ஒன்றின் மூலம் உருவாக்கப்பட்ட மீம்ஸை பகிர்ந்துள்ளார். அதில் ஒரு இளைஞரை படத்தின் நாயகி டோனா ஸ்ட்ரா வைத்து குடிக்க நாயகியின் வாயிலிருந்து ஒரு ஸ்ட்ராவை வைத்து நாயகன் துரை சுதாகர் குடிக்கும் காட்சி அது. ஐபோன், ஆப்பிள், டேட்டா ஆகியவற்றை மையமாக இந்த மீம்ஸ் உருவாகி இருந்தது. எலான் மஸ்கின் பகிர்வுக்கு பிறகு இந்த படம் உலகளவில் வைரலானதால் அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் துரை சுதாகர். சிறுமியாக நடிக்க தொடங்கி இப்போது நாயகியாகவும் முக்கிய வேடங்களிலும் நடித்து வருபவர் அம்மு அபிராமி. டிவியில் குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அந்த நிகழ்ச்சியின் இயக்குனர் பார்த்திபன் மணியை காதலித்து வந்ததாக தகவல் வந்தது. இப்போது பார்த்திபன் மணிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அவருடன் இருக்கும் போட்டோவை பகிர்ந்து பிறந்ததற்கு நன்றி, வாழ்க்கையில் வந்ததற்கு நன்றி என பதிவிட்டு காதலை உறுதி செய்துள்ளார் அம்மு. இந்த ஆண்டு கோடை விடுமுறையில் அரண்மனை 4 தவிர்த்து எந்த படமும் வசூலை தரவில்லை. ஆனாலும் வாரம் 4-5 படங்கள் வெளியாகி வந்தன. தற்போது கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டு விட்டன. இந்த வாரம் ஜூன் 14 விஜய் சேதுபதியின் மகாராஜா, உமாபதியின் பித்தளமாத்தி ஆகிய படங்கள் வெளியாகின்றன. இவற்றில் மகாராஜா படத்திற்கு எதிர்பார்ப்பு உள்ளது. நாகஷ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல், தீபிகா படுகோன், திஷா பதானி நடித்துள்ள படம் கல்கி 2898 AD. மகாபாரதத்தை தழுவி 6000 ஆண்டுகள் நடக்கும் கதையாக உருவாகியுள்ளது. ஜூன் 27 படம் வெளியாகும் சூழலில் ட்ரைலர் வெளியாகியுள்ளது. அதில் ஹாலிவுட் ஸ்டைலில் கிராபிக்ஸ் மற்றும் சண்டை காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக ட்ரைலரின் இறுதியில் வரும் கமலின் வித்தியாசமான லுக் மற்றும் அவர் பேசும் பயப்படாதே புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு வசனம் ஹைலைட்டாக அமைந்துள்ளது. கமலின் இந்த தோற்றம் சில நொடிகள் மட்டுமே வருகிறது. வலைதளங்களை அதிகம் பயன்படுத்துபவர்களுக்கு அசேல் ஷைனியை நன்றாக தெரியும். இவர் பிரபு சாலமனின் மகள். சினிமா தொடர்பான பாடல்களை ரீல்ஸாக வெளியிட்டு ரசிகர்களை கவர்ந்து வந்தார். இப்போது சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமாகிறார். இந்த படத்தை பிரபு சாலமனே இயக்க உள்ளார். ஹீரோவாக நடிகை வனிதாவின் மூத்த மகன் ஸ்ரீஹரி அறிமுகமாகிறார். காட்டுக்குள் நடக்கும் காதல் கதையாக உருவாகிறதாம். அரசியலுக்கு வர வேண்டும் என்று சரியான இடத்திலிருந்து அழைப்பு வந்தால் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் என நடிகர் பாலாஜி கூறினார். செல்போனில் டெக்னாலஜி என்ற பெயரில் வளர்ச்சி இருப்பதாகவும் தேவையில்லாதது இருப்பதால் மாணவர்கள் கல்வியும் மனரீதியான பாதிப்பும் ஏற்படுவதாக பாலாஜி தெரிவித்தார். வேட்டையன் படத்தை முடித்துவிட்ட ரஜினி அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தில் நடிக்க உள்ளார். ஜூன் 10 இதன் படப்பிடிப்பு துவங்கும் என ரஜினியே கூறினார். ஆனால் திரைக்கதை பணி இன்னும் முடியவில்லை. இதனால் படப்பிடிப்பு துவங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இம்மாத இறுதி அல்லது ஜூலை துவக்கத்தில் படப்பிடிப்பு துவங்க வாய்ப்புள்ளது.